இந்த பொண்ணு ஒரு கீழ் ஜாதி பையனை லவ் பண்ணி வீட்டை விட்டு ஓடி வந்து கல்யாணம் பண்ணிக்குவா. இவனும் பொண்டாட்டிக்கு ஏதாச்சும் கிஃப்ட் கொடுக்கணும்னு சொல்லிட்டு இவன் தெருக்கூத்துல சம்பாரிச்ச 10 வருஷம் உழைப்பு வச்சு பொண்ணுங்க வயசான காலத்துல போற ஒரு தோட வாங்கிட்டு வந்து தரான். கரெக்டா அந்த நேரம் பார்த்து இந்த பொண்ணோட அண்ணங்காரங்கள வந்து 2 பேத்தையும் போட்டு உயிர் போற வர அடிச்சு அந்த பொண்ணு மட்டும் உயிரோட விட்டுட்டு அந்த பையனை மட்டும் ஊருக்கு வெளியே இருக்க கிணத்துல உயிரோட போட்டுறாங்க. இந்த பொண்ணுனால அவன் அண்ணனுங்களை மீறி எதுவுமே பண்ண முடியல. கடைசி அந்த பையன் வாங்கி கொடுத்த அந்த தோடு மட்டும் தான் அவன் ஞாபகமா அவ கையில இருக்கு. சோ இப்படியே பல வருஷங்கள் ஓடி போயிடுது. இந்த பொண்ணுக்குமே வயசாகி கிளவி ஆகிறா. இவங்க நடந்து போயிட்டு இருக்கும்போது மயக்கம் வந்து மயங்கி விழ போகும்போது ஒரு போலீஸ்காரர் தான் ஓடி வந்து தூக்கி விடுறாரு. இந்த பாட்டிக்கு நினைவுலாம் தெரிஞ்ச அப்புறமா இவரோட கையில பார்த்தா இந்த பாட்டியோட பேரு பச்சை குத்தி இருக்கும். ஆக்சுவலா இன்னைக்கு என்ன நடந்திருக்கும்னா அந்த பையனை கிணத்துல போட்ட அப்புறமா ஊர் மக்களை சேர்ந்து அவனை காப்பாத்திருப்பாங்க. இவன் எப்படியோ உயிர் பொழைச்சு அந்த பொண்ணை தேடி வந்து பார்க்கும்போது தான் வேற ஒரு பையனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்து போறத பாக்குறான். சரி நம்ம கூட வாழ தான் கொடுத்து வைக்கல, அவ வாழ போற இடத்துலயாச்சும் நல்லா இருக்கட்டும் சொல்லிட்டு எதுவுமே பண்ணாம விட்டுறான். ஆனா இந்த அம்மா அவர் கொடுத்ததோட அவர் கையிலேயே கொடுத்துட்டு தன்னோட காதலனை பார்த்த சந்தோஷத்துல இருந்தே போயிடுறாங்க.